கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல மாலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நம்மை கர்த்தரை ஆசீர்வதித்து அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை பாடி மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவமாக. துதிக்கு பாத்திரர், கனத்துக்குரியவர், ஸ்தோத்திரத்துக்குரியவர், நம்மத்தில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் ஒருவர் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் ஒருவர் இல்லை. எங்களை மீட்டவர் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை மட்டுமாய் தாங்கி இதுவரைக்கும் எங்களை தப்புவித்து எங்களை சுமந்து எங்களை மறவாமல் எங்களை நினைத்து உள்ள கரங்களில் எங்களை வரைந்து வைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி துதிப்போமாக தேவனுடைய சமூகத்தினுடைய பிரசன்னத்தை அனுபவித்து கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக, தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக, அவர் நம்மோடு கூட பேசும்படியாக நல்ல வாயிலை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் முன்பாக நீர் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்தீர் ஆண்டவரே. எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக கர்த்தர் மெய்ப்பராக இருந்து தாவீதை நடத்துகிறவராக இருந்து தாவீதை உயர்த்துகிறவராக இருந்து அவரை அபிஷேகம் பண்ணி அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவரை அபிஷேகம் பண்ணி அவரை உயர்த்தினது போல எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக ஒருபோது வெட்கப்படாதபடிக்கு தாவீது சொல்கிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நீர் என் கேடகமாய் இருந்து என் மகிமையாக இருந்து என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த தேவனை ஆராதிப்போமாக. அவருடைய கரம் நம்மை தாங்கி நம்மை மட்டுமாய் நம்மை நடத்தினது அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை பாடி அவருடைய மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் போதுமானவர், நீர் எங்களுக்கு புகலிடமானவர், எங்களுக்கு ஆதாரமானவர், எங்களை அபிஷேகித்தவரே, எங்களுக்கு அச்சாரமானவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, நன்மைகள் நீனைக்கிறே. அவருடைய கரம் நம்மை தாங்குகிறதாக இருந்தது மட்டுமாய் அவர் நம்முடைய உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், அவர் நம்மை போஷிக்கிறவர். அவர் மனாந்தரமாக இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய கரம் அவர் நம்மோடு கூட இருந்து கொஞ்சத்தில் அவர் நம்ம இருந்தாலும் கூட அவரை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, கரம் இந்த நாட்கள் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினது ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் அப்பா, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் சொல்லுங்க. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்தவர், பலத்தை நீ தந்ததற்கா. சொல்லுங்க. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு
நாமத்தை செலுத்த முடியும். அவரை உயர்த்தி நீ நல்லவர் என்று அவரை புகழ்ந்து பாடி நாமத்தை உயர்த்துவமாக சொல்லுவோம். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் அந்த ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் சொல்லுங்க. ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் அந்த ரட்சிப்பை உயர்த்தி பாடுவோம். ரட்சிப்பை உயர்த்திடு சேர்ந்து வாயில திறந்து சொல்லும். இயேசுவே அது ஆழமகலம் அறியாத அன்பு ஆண்டவரே, அது அளவு கேட்காத பேரன்பு ஆண்டவரே, எத்தனை அன்பு எங்கள் மேல வைத்து எங்களுக்காக ஜீவனை தந்து எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை பலப்படுத்தினீரே. சொல்லுங்களேன், இந்த பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே பலவீனத்தை எல்லாம் மாற்றினீரே, கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே புது பலனை தந்தீரே. ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலாய் நீர் இருந்தீரே. ஆண்டவர் எல்லா சூழலிலும் அப்பா உண்மை போல ஒருவர் இல்லை அப்பா, உண்மை போல ஒருவர் இல்லை. நீர் எத்தனை நல்லவர். எபினேசராய் எங்களை நடத்துகிறவர், எல்ரோயாய் எங்களை நடத்துகிறவரே, யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார், இடைப்படுவீராக. இந்த வார்த்தையினால் எங்களை கோஷத்தை எங்களை நடத்த வேண்டும் ஆட்சிப்பிக்கிறேன். ஆண்டவர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலைவெளியிலும் இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வசனத்தினாலே நம்மை ஆற்றி தேற்றி அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனத்திலே சரியான ஆரோக்கியமான சத்தியங்களை நாம் கேட்கிறோமோ அவைகள் நமக்கு எப்பொழுதும் பலனையும் விடுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதவெளியிலும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க ஜெபசந்தியோடு இருப்போம். சகோதரர்கள் பயபக்தியோடும் சகோதரிகள் முக்காடிட்டும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய நிலைகளை மாற்றிவிடாதீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டவைகளிலும் நீங்கள் போதிக்கப்பட்டவைகளிலும் நீங்கள் வளர்ந்த நிலைகளிலும் இருந்து உங்களை ஒரு காலம் மாற்றிவிடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுதான் இப்படிப்பட்ட நேரம். இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே நாம் இருக்கிறோம். இயேசுடைய வருகையினுடைய சமீபம். இந்த சமீபத்திலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டவர்களை விட்டு சாத்தான் விளங்க செய்வான். நாம் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட விதத்திலிருந்து நம்மை வழிவிலக செய்வான். பாருங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல மனதில் வச்சுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை என்று வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே அவர்களுக்கு பங்கு உண்டு. அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்தை கவனிச்சுக்கோங்க. ஆனால் இப்பொழுது நடக்கிற என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழங்கால் படிட்டு ஜெபித்தவர்கள், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், பயத்தோடும் பக்தியோடும் ஆராதித்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த கொரோனா நாட்களில், இந்த வைரஸ் நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையை பிசாசானவன் தவறான உபதேசங்களினாலும் தவறான கலைகளை போன்ற விதைகளினாலும் அவர்களுடைய நிலை தேவ ராஜ்யத்தை நோக்கி போன நிலையிலிருந்து தடுமாற செய்கிறான். ஆகவே சபை மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், நீங்கள் கவனமாயிருங்கள், கைவிடப்படக்கூடாது. ஆகவேதான் சொல்லுகிறேன், கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருங்கள், போதிக்கப்பட்டவைகளிலே நிலைத்திருங்கள். உங்களை நடத்தினவர்கள் எவ்விதமாய் உங்களை நடத்தினார்களோ இப்பொழுதும் ஆன்லைனிலே உங்கள் சபை போதகர், உங்கள் சபை மேய்ப்பர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். வேற யாரும் உங்களை நடத்துவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அது மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக சொல்லு. வேற யாரும் உங்களை நடத்தக்கூடாது. அவருடைய சபை மேய்ப்பர்கள் தான் அந்த சபையா நடத்தணும். மற்ற சபையாரை மற்றவங்க நடத்துறாங்கன்னா அவன் நடத்துற அவங்க சரியில்லைன்னு அர்த்தம். கவனித்துக் கொள்ளுங்க. ஆகவே நீங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் செய்தி ஆரம்பிக்கும் போதே எச்சரித்துதான் செய்தியை ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டத்திற்குள்ளே சபை மீட்பர்கள் நடத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக சபையார் ஜெபம் பண்ணார்கள். எவ்வளவு நல்ல சபையார் பார்த்தீங்களா? அப்போஸ்தலருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிற சபையாரா இருக்கணும். இன்னைக்கும் சொல்றேன், சுவிசேஷத்துக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஜெபிக்கிற சபையாரா இருங்க. நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஜெபிக்கிற சபையாரா இருங்க. பலவிதமான ஊழியங்களை செய்கிற ஊழிய தலைவர்கள் இருக்கிறார்கள், நல்ல தலைவர்கள். அவர்களை பிரதர்னு சொல்லலாம், சுவிசேஷன் சொல்லலாம், தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் தங்களை அழைக்கும்படி சொல்லலாம். தாழ்மையுடையவர்களாக இருப்பாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருக்காக பல விதத்தில் எல்லாரும் சபை மேய்ப்பராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? எல்லாரும் சபை ஊழியத்தை செய்ய முடியாதுங்க. சிலருக்கு ஆன்லைன்ல தான் ஊழியம் செய்ய முடியும். ஆனா சபை மேய்ப்பர் அப்படி இல்லைங்க, எதுலையும் ஊழியம் செய்ய முடியும். அதுதான் அவருக்குள்ள கிருபை. இந்த சபை திறக்கப்பட்ட பிறகு இவங்க ஊழியெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். எழுதி வச்சுங்க, சபை திறக்கப்பட்ட பிறகு எல்லாரும் சபைக்குள்ள வந்துருவாங்க. விளங்குதா? ஆகவே நான் ஆரம்பத்தில் இதை சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பாருங்க, அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, பாருங்க, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். இந்த நாட்களிலே ஊழியர்கள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, விசுவாசிகளே, சபையாரே, நீங்க எல்லாரும் ஊழியக்காருக்காக 7 நாள் ஜெபம் பண்றீங்களா? எல்லா ஊழியக்காருக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன, சபையார் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், சபையார் அவருக்காக ஜெபம் பண்ணுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே நாம் இதே காரியத்தை பலமுறை நான் உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். முன்னுரையாக இருக்கிறபடினாலே சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன். என்னுடைய செய்தி, காலை செய்தியை தொடர்ந்து உங்களோடு பேசுகிறேன். உங்களை நான் சிலர் சீக்கிரமா பாஸ்டர் செய்தியை முடிச்சிட்டாரே அப்படிங்கிற எண்ணமுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட அதை தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அங்கே நான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 4:31. அப்போஸ்தலர் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. போதும். இவர்கள் யார்? சபையார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்நானம் பெற்ற சபையார். ஞானஸ்நானம் பெற்ற சபையார். பலவிதமான ஞானஸ்நானம் இருக்கிறது. அதுல மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும் இல்லையா? ஞானஸ்நானம் பெறாம இருக்கக்கூடாது. எல்லாரும் கிறிஸ்தவ எல்லாரும் ஞானஸ்நானம் பெறணும், மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞானஸ்நானம் பெற்ற அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருக்கு பிரச்சனை வந்தபோது அவர்கள் அதை கேட்ட உடனே 24ஆம் வசனத்திலே அவர்கள் அதை கேட்ட உடனே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பாருங்க, சபையார் நல்ல ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு அசைவ கர்த்தர் தருவாருங்க. ஹல்லேலூயா. சபையாரே, உங்களை இந்த மாலை வேளையில உற்சாகப்படுத்துறேன். ஊழியக்கார் ஜெபம் பண்ணி அசைதோ இல்லையோ, ஆனா நீங்க ஜெபம் பண்ண ஒரு அசைவு இருக்கு தெரியுமா? இது நிறைய ஊழியக்காரங்க பேச மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரங்களில் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி நடக்காத எத்தனையோ காரியம் எங்களுக்கு தெரியும். விசுவாசிகள் ஜெபம் பண்ணி நடந்திருக்குது. விளங்குதா? அதனாலதான் சில நேரத்தில் நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகளை சாத்தான் ஜெபிக்க விட மாட்டான். சாத்தானுக்கு நல்லா தெரியும், இந்த விசுவாசி ஜெபம் பண்ணா இடம் அசைஞ்சிரும், இந்த விசுவாச சகோதரர் ஜெபம் பண்ணா காரியம் மாறுதலாம் முடிஞ்சிடும், இந்த சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணா காரியம் மாறுதலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சதுனால
ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய ஜபத்தெல்லாம் விசுவாசிகள் செய்து இடத்தையே அசைச்சிருவாங்க. அதை நான் வேற விதத்தை சொன்னேன், செய்தி கொஞ்சம் வித்தியாசமா போற மாதிரி தெரியுது. ஆனாலும் சொல்ல வேண்டிய நிலையிலே நான் ஏவப்படுகிறபடினாலே பேசுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நடந்த எல்லா அற்புதங்களுக்கும், சிறைச்சாலையிலே கதவு திறந்ததுக்கும், மந்திரவாதிகள் மனம் திரும்பினதுக்கும், அப்போஸ்தலர்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கினது, சப்பானியை நடக்க பண்ணினது, மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பினதுக்கு காரணம் அப்போஸ்தலர்களுடைய ஜபெல்லாம் குறைவாக தான் இருந்திருக்கும். ஆனால் அப்போஸ்தலருக்காக அதிகமாக ஜெபம் பண்ணது யார் தெரியுமா? சபையார் தான். இந்த அப்போஸ்தலருக்கு முதுகெலும்பா இருந்தவங்க இந்த ஜெபிக்கிற சபையார். இவங்க மட்டும் இல்லைன்னா இவங்களால ஒன்றும் செய்திருக்க முடியாது. அதனாலதான் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சபையார் ஊக்கத்தோடு அவனுக்காக பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் எங்கே ஜெபம் பண்ணினார்கள் என்பதுதான் 12ஆம் வசனத்துல. அவர்கள் மரியாளுடைய வீட்டிலே, யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி எழுச்சிதார்கள். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யாருக்காக? பேதுருவுக்காக. அன்பான விசுவாசிகளே, ஊழியர்களை பற்றி எதுவும் குறை சொல்லாதீர்கள். என்ன மற்ற சபையார் ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க. எப்பவுமே சபைக்கு போகாதவங்க ஊழியர்களை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, மென்னுக்கிட்டே இருப்பாங்க, அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? எல்லா ஊழியர்களுக்கான மறுபடியும் சொல்றேன், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையார் உங்க ஜெபம் அசையணுங்க. இந்த இந்தியாவில் இந்த வைரஸ் எல்லாம் ஒழியணும்னா சபையார் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், அது ஒழிஞ்சிருங்க இயேசுவின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதா? சபையாருடைய ஜெபத்துக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்குது. நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க வீடு இந்த சாயங்கால வேலையில உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுக்குள்ள முதல் குறிப்பு என்ன தெரியுமா? எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தெரியுமா? உங்கள் சபை போதகருக்காக, சுவிசேஷர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, உங்களுக்கு தெரிந்த எல்லா ஊழியருடைய பேரெல்லாம் எழுதி வைங்க. உங்க சொந்தத்தில் யாராவது ஊழியத்தில் இருப்பாங்க, முழு நேர ஊழியத்தில், பகுதி நேர ஊழியத்தில் எல்லாம் இருப்பாங்க. கிராமங்கள் இருப்பாங்க, வட இந்தியாவில் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. சபையாருக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க தாங்க இடத்தை அசைக்கணும். இந்த இந்தியாவை அசைக்க வேண்டியது நீங்க தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப எங்களை பார்த்து கேட்காதீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்களும் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். நாங்க உங்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டு நாங்க கை கழுவிட்டு போக முடியாது. சில விசுவாசி சொல்லுவாங்களே, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நீங்க தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்க தெரியாம சொல்லுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பாஸ்டர் எங்களுக்கு கவலை, எங்களுக்கெல்லாம் ஜெபிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த ஊழியக்காரன் அப்படி சொல்லவும் கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. நீங்களும் ஜெபிக்கணும், நாங்களும் ஜெபிக்கணும். ஆனால் இந்த செய்தியுடைய தொடர்பாக சொல்றேன், சபையால் ஜெபித்த போது இடம் அசைந்தது. அவங்க ஜெபம் பண்றதுக்காக ஒரு சர்ச்சை தேடி போல, அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கலங்க. அவங்க எங்க இருந்தாங்களோ அவங்க ஜெபம் பண்ணாங்க. 12ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு கிடைச்சது யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீடு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி செய்தார்கள், அந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சில வசனம் எடுத்துட்டு தான் சொல்றாங்க, அன்னைக்கெல்லாம் வீடுகள் தான் நடத்தினாங்க, இன்னைக்கு என்ன பெரிய பெரிய கட்டடம். எங்க அன்னைக்கு வீடு தான், அது யாரும் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் பேர் கூடினாங்க. இன்றைக்கு கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கு என்ன சொல்றது என்றால், கர்த்தர் நமக்கு பல வாசல்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். சிலர் எப்பவுமே இயேசுவின் நாட்களை பற்றியே பேசுறாங்க, அப்போஸ்தலருடைய காலத்தை பற்றியே பேசுறாங்க. அந்த காலத்தில் இது இருந்ததா, அந்த காலத்தில் அப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா, இப்ப இருக்கிறவர்களை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எங்களை பற்றி நீங்க பேசுறதுக்கு முன்னால நீங்க உங்களை பற்றி பாருங்க. முதல்ல அந்த காலத்துல எல்லாரும் எப்படி இருந்தாங்க? குடிசையில தான் இருந்தாங்க. அன்னைக்கு தீப்பெட்டி கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது. கல்லை வச்சு இப்படி தீட்டி தான் நெருப்பு பண்ண விட்டணும். பச்சையா தின்னாங்க.
இப்ப நல்ல வேக வச்சு அதுலயும் நல்ல ஒன்றும் இல்லாம ஆக்கி ஸ்மாஷ் ஆக்கி என்னெல்லாம் பண்றீங்க, மிளகாத்தூள பள்ளி போட்டு. இதெல்லாம் என்னது? அந்த காலத்துல எப்படி இருந்தது? சட்டையே ஒழுங்கா போட தெரியாத ஊழியர் செய்யறவங்கள பார்த்து இன்னும் இவ்வளவு பெரிய கட்டடம். அந்த காலத்துல கட்டடம் இருந்ததா, அது இருந்ததா, இது இருந்ததா? ஏப்பா எங்களை விடும், உம்முடைய வாழ்க்கையை பாரும். அந்த காலத்துல ஜனங்க எப்படி இருந்தாங்க? ஹிஸ்டரி படிச்சிருக்கிறீங்களா? அப்ப எவ்வளவு மாற்றங்கள். மனிதன் உண்டானது முதல் மனிதனுடைய லைஃப்ல அவனுடைய சரீரத்தில் மாற்றம், அவனுடைய உடையிலே மாற்றம், அவனுடைய தங்கும் இடத்தில் மாற்றம், உணவிலே மாற்றம், அவனுடைய படிப்பிலே மாற்றம். ஒரு காலத்துல பெண்களே படிக்கக்கூடாதுன்னு இருந்ததே, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருந்தது. அந்த நாட்கள் எந்த பெண்கள் வேலைக்கு போனாங்க? உன் மனைவி வேலைக்கு போல, உன் மக வேலைக்கு போல. அதுக்கெல்லாம் பைபிள்ல தேடுறீங்களா? உங்க சொந்த காரியத்துக்குன்னா இந்த காலம், ஊழியர்கள் ஊழியர் செய்கிற காலங்களை பற்றி அவருடைய வளர்ச்சி, அவருடைய தரிசனம் எப்பவுமே தெரிஞ்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். அவருடைய தரிசனம் வீடுகளில் ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் தரிசனத்தை தருகிறார். ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்ற வழிகளை திறக்குகிறார். அவ்வளவுதான். ஆகவே அந்த நாட்களில் வீடு, அதனால இந்த நாள் வீடுனா இது நடைமுறைக்கு ஒத்து வராத காரியம். நிறைய பேருக்கு இந்த வளர்ச்சியை விரும்பாதவங்க. சத்தியத்துக்குள்ள அர்த்தமா பாருங்க. அன்றைக்கு அந்த வீட்டிலே ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஜெபம், இந்த சபையா அந்த வீட்டுக்குள்ள செய்த அந்த ஜெபம் அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் அங்கே சிறைச்சாலையிலே அறையிலே அவன் நிற்கிறான். நம்ம 7, 8 பார்க்கிறோம். அதெல்லாம் வாசித்த நேரம் ஆகிடும். அப்ப இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு? இரவெல்லாம் ஜெபம் பண்றாங்க. பேதுருவை விடுதலை பண்ண ஆண்டவரே, பேதுருவை விடுதலை பண்ண ஆண்டவரே, வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாங்க. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் முதலாவது சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், 7 நாட்களும் 7 ஊழியக்காரருக்கா ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எவ்வளவு ஊழியக்காரருக்கு அது உங்களுக்கு ஆசீர்வாதங்க. நீங்க ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, என்ன தசமாக கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணா போதுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க ஊழியக்காரர் நல்லா இருப்பார். இதுதான் நாட்கள் சொல்லலாம் சொல்றாங்கல்ல, காணிக்கை கொடுக்காத, தசமாக கொடுக்காதன்னு. என்னமோ நாங்கள் என்னமோ பிச்சை எடுக்க போயிடுவோம் மாதிரி அவங்க நினைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் காணிக்கை பணத்துக்காக வந்தால் தானே நாங்கள் அதை பற்றி பயப்படணும் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், மற்ற ஊழியக்காரை பற்றி நான் இப்போ பேசலை, என்ன வரைக்கும் சொல்றேன், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்லைங்கதான், நீங்க அந்த மாதிரி எல்லா ஊழியக்காருக்காக ஜெபம் பண்ணுங்க. வீண் கதையெல்லாம் பேசாதீங்க. என்ன இது அப்படிப்பட்ட காலமே கிடையாது. சபையார் அந்த ராத்திரியில் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பேதுருவுக்காக ஜெபிக்கும் ஒரு வீடாக இருந்தது. உங்க வீடு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் வீடாய் இருந்தால் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களுடைய வீடு இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் இருக்கும். பேதுருடைய விடுதலைக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த வீடு தான். அந்த வீட்டில் கூடியிருந்தவங்க ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அதான் காரணம். ஏன்னா பேதுருவை பற்றி நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே 12:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்ல, 2 சேவகர் நடுவே என்ன செய்தான்? நித்திரை பண்ணினார். பேதுரு என்ன பண்ணாரு? அவர் நல்லா தூங்குறாரு. அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட். 2 சேவகர் வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் நடுவில் நல்லா தூங்குறாரு. இப்போ இதை நீங்க இந்த விதத்தை எடுத்துங்க. பேர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த ராத்திரியில ஆண்டவரே என்ன கொண்டு வந்தீங்க போட்டாங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம் 2ஆம் வசனத்துல யோவானுடைய சகோதரனான யாக்கோபை பட்டயத்தினால் என்ன செய்தான்? கொலை செய்தான். ஆண்டவரே, யோவானுடைய சகோதரனான யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தான். நாளைக்கு ஆண்டவரே என்னையும் இவன் இந்த ஏரோதை என்ன கொலை பண்ணிடுவான் ஆண்டவரே. நானும் நாளைக்கு நேரம் செத்து போயிடுவான் ஆண்டவரே. ராத்திரியெல்லாம் தூக்கம் வருமா? சொல்லுங்க.
தூக்கமே வராது. முழங்கால் போட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு புலம்பி இருக்கணும்ல. பேதுரு ஒரே புலம்பி இருக்கணும்ல. ஆனா பேதுரு ஜெபம் இல்லையே, நல்லா தூங்குறாரு. ஆனா சபையாருக்கு தூக்கமே வரல. ஊழியக்காருக்கு ஜெபம் பண்ணாம நீங்க தூங்கவே கூடாதுங்க. இன்னைக்கு நீங்க செய்வீங்களா? நீங்க செய்வீங்கன்னு நான் இயேசுக்குள் நம்புறேன், கர்த்தருக்குள்ள நம்புறேன். உங்க வீட்டுக்குள்ள உங்க தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க சொந்தக்காருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால தாழ்மையோடும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான விசுவாசிகளே, இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் வீடாய் உங்களுடைய வீடு இருக்குமானால், எந்த வீடு ஊழியர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த வீட்டை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்க ஊழியர்களுக்காய் கொடுக்கிற அந்த பணத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த மேன்மையை விட நீங்க ஊழியக்காரருக்காக, ஏன்னா ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது தெரியுமா? பணம் அதுக்கு பிறகுதான். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொன்னாலே ஜெபிக்கிறவங்க தான். ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க. பலன்னு பேசிட்டு உட்காந்துக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் அப்புறம் கடைசி கேட்டகரி. அதெல்லாம் ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க. நான் சொன்னேன் இல்லையா, 3 வேலையை நீங்க பிரிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. நீங்க அப்படி செய்து பாருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தத்து வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நீங்க ஜெபித்தா போதும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அருமையான ஊழியர்களை போஷிக்கிற அருமையான விசுவாசிகளே, காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் உங்களுடைய சபை மேய்ப்பரை கனப்படுத்துகிற உங்களை பார்த்து அன்போடும் தாழ்மையோடும் கேட்கிறேன். எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவது உங்கள் மேல் விழுந்த கடமை, உங்கள் மேல் விழுந்த பொறுப்பு. நிறைய விசுவாசிகள் நான் பார்த்துருக்கிறேன், பாஸ்டருக்கு நல்ல விருந்து கொடுப்பாங்க. பாஸ்டர் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கெல்லாம் என்னுடைய சபை மக்கள் என்னுடைய காரியங்களிலே நான் கேளாமலே பல நேரங்களில் நல்ல உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். என்னை பார்க்க வரும்போது வெறுமையாய் வரமாட்டார்கள். என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு தெரியும். நான் அடுத்த போய் எனக்கு இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று நான் கேட்பது கிடையாது. அவர்களாகவே ஊழியர் மேல் உள்ள அன்பினாலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆனால் ஊழியர்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கிறது உங்களுடைய கடமை கிடையாதுங்க. சாப்பாடு கொடுக்குற அத்தனை பேரும் சொல்றேன், நீங்க எந்த ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தீங்களோ அந்த ஊழியக்காரருக்கு நீங்க ஜெபம் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுத்து நீங்க பள்ளம் போக முடியாது. ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. கொடுக்கறதையும் நிறுத்திடாதீங்க, கொடுக்கறதுக்கு வேட்டு வச்சா நினைச்சிடாதீங்க. ஆனா எனக்கு எது முக்கியம், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுத்தீங்கன்னா எனக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கணும். இந்த ஊழியத்துக்காக ஊழியம் செய்கிற எனக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கணும். நீங்க என்ன ருசியான ஆகாரம் கொடுத்தீங்க என்பதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது நீங்க எனக்காக ஜெபம் பண்ணவங்களா இருக்கணும். அப்படி நீங்க ஜெபிக்கிறேன்னா ஜெபிக்காதவங்க எனக்கு ஆகாரம் கொடுக்காதீங்க என்று கட்டளை எழுதுறேன். புரியுதா உங்களுக்கு? ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்காம எந்த ஊழியக்காரருக்கு நீங்க ஆகாரம் கொடுத்தீங்கன்னாலும் ஸ்டாப், நீங்க அதை நிறுத்து. உன் ஆகாரம் எனக்கு முக்கியம் இல்லை, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது தான். அதனால்தான் சொல்றேன், சபையார் பேதுருவுக்காக, பேதுரு சபையாருக்காக, உங்க வீடு பேதுருவுக்காக, பேதுருவுக்காக ஜெபிக்கும் வீடு. அதைத்தான் வலியுறுத்தி சொல்றேன். நீங்க உங்க மேய்ப்பருக்கு என்ன காணிக்கை கொடுக்குறீங்க, என்ன தசமா கொடுக்குறீங்க என்பதெல்லாம் அடுத்த பகுதி. கொடுக்கிறவர்கள் தொடர்ந்து கொடுங்க. உங்க சபை மேய்ப்பரை காணிக்கை தசமம் கொடுக்கிறதுல கைவிட்டு விடாதீங்க. லேவியனை கைவிடாது இருப்பாயாக. சிலர் புதுசா வசனத்தை கண்டுபிடிச்சு இதுதான் சமயம்னு ஆன்லைன்ல பயங்கரமா ரொம்ப டீப்பா பேசுற மாதிரி பேசிக்கிறாங்க. அவ்வளவுதான், அது ஒரு டீப்பும் கிடையாது. சபை மேய்ப்பர் சொல்றேன், கேட்டுக்கங்க. அவரவர் உங்களுடைய சபை மேய்ப்பதற்குரியவைகளை ஒழுங்காய் செலுத்துங்க. அதோடு நீங்க அதையும் சேர்த்து சொல்றேன், காணிக்கைகள் தசமம் கொடுக்குறீங்களா, உங்க சபை பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? எங்க பாஸ்டர் நல்ல எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். குறிப்பெல்லாம் தர்றேன், எங்களுக்காக ஒரு நல்ல ஜெபம் பண்ணணும், எங்களை நல்ல விசாரிக்கணும், எங்களுக்கு நல்ல வசனத்தை போதிக்கணும், எங்களுக்கு நல்ல புத்தி சொல்லணும்,
எங்களுக்கு நல்ல, ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தானங்க. உங்களை விட எங்களுக்கு நல்ல புத்தியெல்லாம் கர்த்தர் கொடுக்கணும், எங்களுக்கு நல்ல ஆலோசனை தரணும், நல்ல அறிவை தரணும், நல்ல ஏன்னா நாங்கள் நடத்துறோங்க உங்களை. உங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆகவே உங்களுடைய நீங்கள் சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு ஜெபம் பண்ணலன்னா என்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு நான் வயிற்றுல கை வச்சேன் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். எனக்கு ஆகாரம் கொடுக்கற யாரா இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் காபி கொடுத்தா கூட சரிங்க, எனக்காக ஜெபம் பண்ற ஆத்மாவா இருக்கணும். இல்லைன்னா அந்த காபி எனக்கு பாய்சன், அந்த ஒரு நேரம் ஆகாரம் எனக்கு பாய்சன், ஃபுட் பாய்சன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனிமேல் கொடுக்க மாட்டேன்றீங்களா? பரவாயில்ல, நீங்க கொடுக்கலன்னா காகம் வரும். நீங்க எல்லாம் கொடுக்கறதுனால தான் காகம் வரல. ஒருத்தர் கேட்டார் காகம் வருமானு, எல்லாரும் கொடுக்கறத நிறுத்திட்டா அப்புறம் காகம் வரும். புரியுதா? ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போறேன், நேரம் போயிட்டு இருக்குது. ஒரு 500 பேர் சபையில் இருக்கிறாங்களேன், 500 பேரும் ஏதோ ஒரு கள்ள உபதேசத்தை கேட்டு, தவறான உபதேசத்தை கேட்டு கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டான்னு வைங்க. இந்த கொடுக்காதுன்னு பேசுறவங்கலாம் பேச்சை கேட்டு சத்தியம் தெரியாதவங்க எல்லாம், வேதம் தெரியாதவங்க நிறுத்திக்குவாங்க. அப்ப காகம் வரும். புரியுதா? இப்ப கொடுக்கறவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, காகம் வராது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சத்தியம்? பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதே போலதான் காணிக்கைகள் தசமபாகங்களை ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களா, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சிலர்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் நான் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன் என்றால் எனக்கு தெரியும் என்னுடைய சபை மக்கள் எனக்காக தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம சொன்னது உங்களுக்கு விளங்குதா? உங்க வீடு, விசுவாசிகளே உங்களுக்கு வீடு, ஊழியரை காணிக்கைக்கும் சாப்பாட்டுக்கும் அல்ல, அவருக்காக ஜெபிக்கிற ஒரு விசுவாச குடும்பம் எனக்கு இருக்குது என்கிற நம்பிக்கை. ஏன்னா நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை நீங்க பார்க்கும்போது அவர் மற்றவங்களுக்கு என்ன வேண்டிக் கொள்றார் தெரியுமா? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் உங்களுக்காக போராடுவது போல நீங்களும் எங்களுக்காக போராடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். ஜெப உதவிய நீங்க பாஸ்டர்கிட்ட கேட்கறீங்க, நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். யார்கிட்ட? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்களா அந்த சபையில ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற உங்களிடத்துல நாங்க கேட்கிறோம். இந்த 16ஆம் தேதி சபை மீட்பனாய் உங்களிடத்துல கேட்கிறோம். ஊழியர்களுக்காக தயவு செய்து பாருங்க, ஊழியக்காரர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சதுங்க கதை. சில ஆட்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஊழியக்காரர்லாம் வைரஸ்ல போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப, எல்லாரையும் சொல்லலை, வருத்தப்பட்டாதீங்க. சிலருக்கெல்லாம் இந்த சந்தோஷம் இருக்குது. எல்லா ஊழியக்காரரும் போயிட்டாங்கன்னா முடிஞ்சதுங்க கதை. உங்களை யார் இந்த சத்தியத்துக்குள்ள நடத்துவா? சத்தியத்தை போதிக்கிறவங்க எப்ப சாவாங்க? நம்ம கள்ள உபதேசத்தை எப்படா ஜனங்களுக்குள்ள விதைக்கலாம்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது. ஆகவேதான் சொல்றேன், ஜெபம் இன்றைக்கு ஊழியர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வீடாக உங்க வீடை வைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மட்டும் ஆமென் என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்க நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஊழியக்காரனுக்காய் ஜெபம் பண்றவங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இரண்டாவது, உங்களுடைய வீடு எப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தினாலேயே அது தெளிக்கப்பட்ட வீடா இருக்கும். இயேசுவின் ரத்தம் என்பது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற விசுவாசிகள் தானே? நம்முடைய விசுவாசத்தில் நிறைய விசுவாசம் இருக்குது. உங்களை பார்த்து நீங்கள் எதெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள் என்று ஒருவரை பார்த்து கேட்டால் அவர் சொல்லணும், வரிசையா சொல்லணும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்காய் மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். விளங்குதா? விசுவாசம் என்பதுதான்.
அப்போஸ்தலர்கள் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் அந்த அதிகாரத்தில் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இந்த சத்தியத்துக்குள்ள நான் போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு கைதியாக இருக்கிற அந்த சமயத்தில் அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவனுடைய கட்டுகளெல்லாம் ஆண்டவர் அறுத்தார். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 32ஆம் வசனம், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். சரி, அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதுக்கு பிறகு 33, மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு எங்க அழைச்சிட்டு போனாரு? அடுத்த வசனம், பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் எங்க கூட்டிட்டு போனாரு? வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடக்குது. அந்த சிறைச்சாலைக்காரன் பார்க்கிறான், ஏதோ ஒரு அதிசயம் நடந்துருச்சு. தன்னை தற்கொலை செய்து கொள்ள பார்த்தான். உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான். தற்கொலை விளங்குதா? உடனே பவுல் அதை தடுத்தார். அந்த ராத்திரியிலே அவன் அந்த சிறைச்சாலைக்காரர் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவர்கள்கிட்ட தான் அந்த 31 சொல்லப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்? விசுவாசி. உடனே அந்த 33ஆம் வசனத்தை அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் அவனுடைய அனைவர்களும் என்ன செய்தார்கள்? உடனே என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். 34ல அவன் அவளை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன கொடுத்தான்? போஜனம் கொடுத்தான். எப்பங்க போஜனம் கொடுத்தான்? இப்ப சொல்லுங்க, எப்போ போஜனம் கொடுத்தான்? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, வசனத்தை விசுவாசித்த பின்பு பவுலுக்கு சீலாவுக்கு என்ன கொடுத்தாங்க? இந்த காலத்தில் எப்படி தெரியுமா? வீட்டுக்குள்ள போனா, டீ சாப்பிட்றீங்களா பாஸ்டர்? பிரியாணி வேணுமா பாஸ்டர்? ஆனால் என்ன கண்டா இந்த மாதிரி நான் பேசினால எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. நல்லது, அதெல்லாம் நல்ல சுபாவம். அப்போனா என் பிரசங்கம் கிரியை செய்யுன்னு அர்த்தம். ஊழியர்கள் வீடுக்குள்ள வரும்போது முதல் கேட்க வேண்டியது, இன்னைக்கு அந்த காலத்துலாம் ஊழியர்கள் அப்படி கேட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கேட்காம தான் இஷ்டம் போல மற்றவங்க இஷ்டம் போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு போதகருடைய மகன், அதுவும் அந்த காலத்தில் உள்ள பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ள போதகருடைய மகன். விளங்குதா? அந்த காலத்தில் பெந்தெகோஸ்தே போதகர்கள் ஒரு விசுவாசியுடைய வீட்டுக்குள்ள போனால் என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ள போனால், இன்று நீங்கள் ஜெபித்தீர்களா? இன்று நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? இந்த வாரம் நீங்கள் சபைக்கு வந்தீர்களா? இந்த மாதம் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெற்றீர்களா? இதெல்லாம் கேட்பாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த வாரம் சிறுவர் ஞாயிறு பள்ளியில் நீ பங்கு பெற்றாயா? இன்னைக்கு என்ன கேட்கிறாங்க? சிஸ்டர், வீடு நல்லா இருக்குது, நல்லா வச்சிருக்கீங்களே, ஊர் கதை, நாட்டு கதை, ஊர் வம்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னால டிவியில சில 2-3 வருடத்துக்கு முன்னால ஊர் வம்புன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு இருந்துச்சு. உடனே பாஸ்டர் ரொம்ப டிவி பார்க்குறான்னு ஒன்று கதை விட்டுறாதீங்க. என்ன சில சம்பவங்களை கேள்விப்படுறதும் சிலது இந்த மாதிரி என்னத்தான் இந்த ஊர் வம்பு பேசலாம் நான் பார்த்துருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 2 பேர் பேசுவாங்க, 2 பொம்பளைங்க. அது மூஞ்ச பார்த்தாலே இது ஊர் வம்புக்காரி மாதிரியே தான் இருக்கும். சிலர்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க டிவியில். அதுதான் அது அவங்களுக்குள்ள டேலண்ட். சண்டைக்கார சீன் வருதுன்னா சண்டைக்காரி முகத்தை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியம். நான் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சினிமா பார்த்துருக்கிறேன்.
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கு முன்னால, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் சிவாஜி ரசிகன். சிவாஜி படத்தை பார்க்காம இருக்க மாட்டேன். நான் ரொம்ப பார்த்த படம், உங்க சிரிப்புக்காக சொல்றேன், வசந்த மாளிகையை ரொம்ப பல முறை பார்த்தேன். நீங்க உடனே இப்பவும் பார்க்க போயிடாதீங்க, தாழ்மையா கேட்டுக்கிறேன். அந்த காலத்து கதையை சொல்றேன். சில நேரத்தில் நான் ஏதாவது என் சாட்சியை சொன்னா என் பிரசங்கத்தை விட்டு போன் பண்ணி, பாஸ்டர் இது நல்லா இருந்துச்சுங்கிறாங்க. ஆனா பாவமே, நான் என் மனசுல வேதனைப்படுவேன். ஆண்டவரே, என் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட உதாரணத்தை அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டாங்களே ஆண்டவரே. நீங்க நிறைய நேரத்தில் அதுதான் பிரச்சனை. இப்ப எதுக்கு இதை சொன்னா, எந்த சினிமா படமா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இதெல்லாம் சொன்னது தப்புன்னா மன்னிச்சுங்க. என்ன, அந்த நடிகர் பேர்லாம் சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா அதுல இந்த வில்லன்கள் இருப்பாங்க பாருங்க, வில்லன்க, அவங்க மூஞ்செல்லாம் பார்த்தீங்களா கரெக்டா இருக்குமா, வில்லன் மாதிரி இருப்பான். மனோகர் ஒரு வில்லன். நிறைய வில்லன்கள்லாம் எனக்கு தெரியும். கரெக்டா இதே மாதிரி தாங்க. இந்த ஊர் ஒம்பல இருந்த இந்த 2 பொம்பளையில ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிக்கிட்டா தெரியுமா? தற்கொலை பண்ணி செத்தா. ஏன்னா ஊர் ஒம்பெல்லாம் பேசிட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன நாட்டில் அது ஒரு நிகழ்ச்சி. அது அப்படி வீட்டு வாசல்ல உட்காந்து பேசுவாங்க. பொம்பளைங்க எப்படி பேசுவாங்க தான் உங்களுக்கு தெரியுமே. அதனால சொல்லுவேன், வீட்டுக்குள்ள தேவையில்லாம எல்லாரையும் சேர்க்காத. உங்ககிட்ட வராங்கன்னா சத்தியம் பேச வரல, ஊர் ரொம்ப பேச வரலாம். இது வரைக்கும் பாஸ்டர் கரெக்டா போனீங்க, சிலதெல்லாம் சொல்லிதாங்க ஆகணும். நீங்க வருத்தப்படுறீங்கன்னு நான் மறைச்சேன்னா நல்லா இருக்குன்னு கெட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு விளங்குதா? நான் சில நேரத்தை யோசிப்பேன், இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம இதை பேச வேண்டாம் அப்படின்னு. ஆனா அடுத்த பகுதியில என் மனதுல ஆண்டவர் இந்த சிந்தை தருவார், நீ இதை சொல்லாவிட்டா நல்ல ஆளையும் இழந்துருவ, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆட்களை நீ இழந்துருவ. அவங்க மறுபடியும் உனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. இவங்க வருத்தப்படுவாங்கன்னு நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம விட்டுறக்கூடாது. அதுக்காக சொல்றேன், ஒரு ஊழியர் அந்த நாட்கள் இதுதான் இவ்வளவு சொன்னேன், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஊழியர் போகும்போது அவனுடைய ஆவிக்குரிய விஷயத்தை தான் கேட்கணும். ஏன் உன் பிள்ளைகள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, 18 வயசு ஆயிடுச்சு, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னு கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அந்த நடுராத்திரி அந்த வீட்டுக்குள்ள போய், நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடுன்னு கேட்கல. நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், எனக்கு அடிச்ச காயெல்லாம் இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லல. அந்த நேரத்தில் ஒரு பாரம் அத்தனை பேருக்கு போதித்து ஞானஸ்நானம் கொடுத்து வேதம் சொல்கிறது. அந்த இடத்துல 34ஆம் வசனம், தன் வீட்டார் அனைவரோடு கூட எப்படி இருந்தாப்ல, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாக என்ன செய்தார், மனமகிழ்ச்சி உள்ளவனாக இருந்தான். இதுவரைக்கும் வாழ்க்கையில கிடைக்காத மனமகிழ்ச்சி அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த அப்போஸ்தலர். இப்ப கவனிங்க, விசுவாசம் என்பது இயேசுவின் மேல, அவருடைய வசனத்தின் மேல, அதில் இன்னும் அதிகமான நான் ஏன் சொல்ல வந்திருந்தால், இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் வல்லமுடையது. இயேசுவின் ரத்தம் என்பது மூட நம்பிக்கை கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. ஒருத்தர் சொல்ற அது போல நல்ல சில வார்த்தைகளை அவர் நல்ல சொல்ற சில காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். சில விளக்கங்கள் எல்லாம் அருமையான விளக்கங்கள். சிலரை நான் கவனிக்கும் போது 10 காரியம் பேசுறாங்க, 9 காரியம் நல்லா இருக்குது, ஒரு காரியம் வசனத்தை விட்டு வெளியே போயிடுது. அதை நான் சிலருடைய காரியங்களை நான் கவனிச்சிருக்கிறேன். 9 காரியம் வசனத்தோடு ஆரோக்கியமா போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு காரியம் எல்லாத்தையும் குட்டி சொல்லாக்கிறது. அதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சோத்ரன். ஆகவே இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் வல்லமையுடையது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் வல்லமையுடையது. ஏன் நான் சொன்னேன்னா, உங்க வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும், உங்க சரீரத்துல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். நானு சில நேரங்கள்ல வீடுகளை கட்டுறவங்க வீட்டுடைய அந்த வாசல் நிலைக்கால வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, ஒவ்வொருத்து கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க, அந்த நாள்ல அப்படி இருந்தது.
சபை மேய்ப்பரை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் சிலருக்கு விளங்க. அவங்க பணத்தை நம்பி எதையோ பண்ணுவாங்க, அதெல்லாம் வேற. கவனிங்க, சில இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. உங்களுக்கு தேவை இல்லைன்னா விட்டுருங்களேன். தேவை உள்ளவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தளம் போடும்போது ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. பாஸ்டர், இன்னைக்கு வீடு கட்டி நாங்கள் முதல் தளம் போடுறோம். நான் அப்படிலாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தளம் போடும்போது ஜெபம் பண்ணி தண்ணீர் ஜெபம் பண்ணி கொடுப்போம். அது அவங்க விசுவாசம். உடனே தண்ணியில் என்ன இருக்குது? அப்பா, தண்ணியில் என்ன இருக்குது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தண்ணியில் என்ன இருக்குன்னு வேதியியல் படித்தவங்கள்ட்ட போய் கேட்டுக்கணும். எங்களுக்கு தண்ணியில் என்ன இருக்குன்றது என்னன்னா, தண்ணீரை நாங்கள் ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். அது அவங்களுக்கு எந்த தீமை வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். புரியுதா? தளம் போடும்போது ஜெபம், வீட்டு நிலைக்கால் வைக்கும்போது, ஜன்னல் வைக்கும்போது யாரும் என்ன கூப்பிடல, எந்த ஊழியரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. வீட்டில் இந்த நிலைக்கால், வாசல் நிலைக்கால் கூப்பிடுவாங்க. போய் ஜெபம் பண்ணுவோம், வருவோம். இப்ப நீங்க வாசிங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தம் உங்களுக்கு என்ன செய்யும்? அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு, அந்த ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை என்ன செய்யும் போது? அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே என்ன செய்யாமல் இருக்கும். இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்றேன், பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலே கடைசியாய் வந்தது இந்த முதல் பிள்ளை சங்காரம். அப்போ ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லுப்பா, ஆடுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை வீட்டு நிலைக்காலில் என்ன செய்ய கடவன்? பூச கடவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது உங்கள் வீட்டிலே ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய வீட்டிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க இதுக்காக உலக மக்களை மாதிரி எதையாவது தினந்தோறும் எடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு வேலைலாம் பண்ணக்கூடாது. இது பன்னீர் தெளிக்கிற வேலை இல்லை. ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம பாடுறோம்ல பாட்டு, ரத்த கோட்டைக்குள்ளே நான் என்ன செய்திருக்கிறேன், நான் மறைந்துள்ளேன், எத்தீங்கும் என்ன செய்யாது, என்னை அணுகாது. நம்ம பாடுறோமே. ஆகவே உங்களுடைய வீடு இயேசுவின் ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்ட வீடா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா இயேசுவின் ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் இப்பொழுதும் விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஆத்துமாக்களுக்காக, ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய இரத்தமானது அவர்களை பாதுகாக்கணும். ஏனென்றால் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது அன்றைக்கு ஆட்டினுடைய ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. ஒரு ஆட்டினுடைய ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. ஏனென்றால் அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை நீ பூச வேண்டும் என்று மோசேக்கு சொன்னபடினாலே அதை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்டினுடைய ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா விசுவாச குடும்பத்தின் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமையின் ரத்தம், அது பாதுகாக்கும் ரத்தம், அது விடுதலை கொடுக்கும் ரத்தம். இந்த ரத்தத்திற்கு, இந்த இயேசுவின் ரத்தத்துக்கு இன்றைக்கும் ஜீவனுடையதா இருக்கிறபடினாலே ஆசீர்வதித்து தருகிறேன். ஆமென், ஆமென். விசுவாசிங்க, இந்த ரத்தம் உங்க குடும்பத்தில் பூசப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் என்பது மூட நம்பிக்கை கிடையாது. இயேசுவின் ரத்தத்துக்கு இன்றைக்கு ஜீவன் இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 53, 54.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. உங்களுக்குள்ளே என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அதுக்குதான் மாதந்தோறும் நம்ம மார்ச் முதல் வாரம் வரைக்கும் அப்பமும் ரசமும் கொடுக்கணும். அப்பதாங்க, ரசம் தான். ஒரு நாளும் ஜெபிக்கிறதுனால அப்பம் இயேசுவின் சரீரமா மாறவே இல்லை. என்னைக்காவது மாறி இருக்குதா? இல்ல அப்படித்தான் மாறினா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏன்னா ஒருத்தர் சொன்னார், இது இயேசுவின் சரீரமாவே மாறு. இதைத்தான் உலகத்தான் கிண்டல் பண்றான். ஆன்லைன்ல இருக்கிறனால கொஞ்சம் அழுத்தி சொல்றேன். இது வரைக்கும் எந்த சர்ச்சில் ஆகிலும் அப்ப நீங்க ரொட்டியை கொடுத்தாலும் சரி, ஈரஸ்ல வாங்கின அந்த ரவுண்ட் அப்பத்தை நீங்க கொடுத்தாலும் சரி, என்னைக்காவது அந்த அப்பம் இயேசுவின் சரீரமா மாறி இருக்குதா? இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். இயேசு சொன்னதுதான் நம்ம செய்யணும். நீங்க உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் சொன்னாரான்னு கேட்க வேண்டாம். அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சில பேர் சொல்றாங்க, அப்போஸ்தலர் இயேசுவின் நாமம். அங்க இயேசு உங்களுக்காக மரித்தாரா? அப்போஸ்தலர் உங்களுக்காக மரித்தாரா? இருக்குது, இயேசுவின் நாமத்துல கொடுத்தான்னு இருக்குது. அதுக்காக அப்போஸ்தலர் இயேசுவின் நாமத்துல கொடுத்தாரு. அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க, அல்லது சொன்னதை எழுதாம விட்டுருக்குது, அவ்வளவுதான். ஆனா இயேசு என்ன சொன்னாரு வழங்குதா? நான் எப்போது சொல்றேன், இயேசு என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். யோவான் 2வது அதிகாரத்தை அம்மா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசுவின் தாயாக மரியா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இயேசு யாரு. இயேசு நானே அவருடைய தாயா இருந்தாலும் என் மகன் சொல்றதான் செய்வேன்னு அர்த்தம். அம்மாவே மகன் சொல்றதை செய்யும்போது நீங்கள் நான் என்ன வேதாந்தம் பேசி கிடக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் காலையில் பேசியிருந்தா ரொம்ப நேரம் ஆயிருக்கும். நான் கொஞ்சம் அப்படி நிறுத்திட்டேன். 1-2 பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, 2 பேர் ஃபோன் பண்ணாங்க, சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னு. அதனால தான் நான் மாலையில் இதை கண்டினியூ பண்ணேன். கவனிங்க, இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? இல்ல 53ல மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவையில போறதுக்கு முன்னாலே இந்த பந்தியை கொடுக்கும்போது தன்னுடைய விரல பிச்சை கொடுத்தாரு, கால் விரல பிச்சை கொடுத்தாரு. அன்னைக்கு இதே அப்பந்தான், இது அன்னைக்கு இதே ரசம் தான். இன்னைக்கு கானா ஊருக்கு போனா அதுவே பெரிய வியாபாரங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு கானா ஊருக்கு போறாங்க. கானா ஊர் அந்த இடத்துல போயிட்டு அந்த ரசத்தை வாங்குறாங்க, திராட்சை ரசம். அதுவும் பல வித ரசம் இருக்குது. மயக்கத்தை அவன் கேட்கறான், அந்த கடைக்காரன். இந்த வரவங்கெல்லாம் சிலரு எந்த ரசத்தை கேட்கறாங்க தெரியுமா? ராபோனியத்துக்கு கொடுக்குற ரசத்தை கேட்கல, அதிகமா மயக்க வரக்கூடிய ரசத்தை கேட்கறாங்க. ஏன்னா அதுலயும் சிலதெல்லாம் வகை வகையா வச்சுக்கிறாங்க. போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், நான் சொல்றது விளங்கும். நிறைய பேசணும்னா நேரம் இல்லை. சபை திறக்கிற வரைக்கும் நிறைய பேசுவேன். ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரம் பேசினா சரி வராது, நேரம் கிடைக்காது. அப்போ இயேசு கொடுக்கும் போதும் சிலுவையில மறிக்கலையே இல்லையா? சிலுவையில போவே இல்லையே. அப்பவே சொல்ற, என் மாம்சத்தை புசியாமல் கொடுக்கும்போது சொல்றாரு, என் மாம்சத்தை பிடிக்காம என் ரத்தத்தை பானம் பண்ணாம உங்களுக்கு ஜீவன் இல்லை. ஆனா அன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம என்ன சபை பாஸ்டர் கொடுக்கிறாரோ, உங்க சபையை நடத்துற உங்க மேய்ப்பர் உங்களுக்கு அப்பம் கொடுக்கிறார் அல்லவா, ரசம் நீங்களாக கொடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் முரண்பாடு. உங்களுக்கு செய்யணும்னு துணிகரமா செய்யணும், செஞ்சுட்டு போங்க. உங்க கையை வச்சு உங்க கையை வந்து நாங்க இன்னும் இழுக்கவா முடியும்? நீங்க துணிகரமா செய்தீங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். Praise the Lord. Hallelujah. Glory to God. ஜீவன் இல்லை. ஒரு நாளும் நாம் கொடுக்கும் அப்பம் இயேசுவின் சரீரமாய் மாறாது. நாம் கொடுக்கும் ரசம் இயேசுவின் ரத்தமாய் மாறாது. ஆனால் வேதம் என்ன சொல்வது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்கின்றேன். இதுதான் அதனுடைய ஆவிக்குரிய ரகசியம். நான் அந்த அப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நான் அவருடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து அந்த அப்பத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் அந்த ரசத்தை உங்கள் மேய்ப்பனுடைய கையிலே கொடுக்கும் போது அவருடைய ரத்தத்தை நான் நினைவு கூர்ந்து இந்த திராட்சை ரசத்தை எனக்குள் ஏற்றுக்கொள்கிறேன்.
விளங்குறதா? புரியும் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் Praise the Lord. Hallelujah. அப்போ உங்க சரீரத்துல இயேசுவின் ரத்தம் இருக்கு. Hallelujah. இப்பெல்லாம் சிலருக்கு அநேருக்கு இருக்கிற வேதனை தெரியுமா? பாஸ்டர் ராபோஜனமே இத்தனை மாசம் கொடுக்கல. வருத்தப்படாதீங்க, வருத்தமே படாதீங்க. நமக்கு திறக்கப்பட்ட வாசல் வரும்போது நம்ம தொடர்ந்து செய்வோம். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தா நான் அடுத்த குறிப்புக்கு போக முடியாது. சமயம் கிடைக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ராபோஜனத்தை எடுக்காம கொடுக்காம இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு சிலருக்கெல்லாம் பயம் வந்துட்டு, கர்த்தர் சித்தமானால் என்னுடைய ஞாபகத்தில் வரும்போது நான் உங்களோட அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு நான் பேசுறேன். நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் அந்த கிருபை அடியனுக்கு கிருபையா ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் என்னுடைய சுய அறிவியல உங்களோட நான் பேசுறது இல்லை. Praise the Lord. Hallelujah. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே வாதை வருகிற நேரத்தில் ஒரு ஆட்டினுடைய ரத்தம் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாக்கிறதுக்கு காரணம், அந்த ஆட்டு ரத்தத்தை பூசு அப்படின்னு இயேசு சொன்ன கர்த்தர் மோசையோடு சொன்னதுனால அந்த இதுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு அந்த ஆட்டுடைய ரத்தமே அந்த வீட்டை பாதுகாக்குமானார். முழு உலகத்திற்காக இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆட்டுக்குடைய அந்த ரத்தம் அவ்வளவு இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாக்குமானார். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை இயேசுவின் ரத்தம் வல்லமையுடையது. உங்க வீட்டை பாதுகாக்கும், உங்க பிள்ளைய பாதுகாக்கும், உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். பாஸ்டர் பார்க்க வரும்போது ஜெப எண்ணெயை வாங்கிட்டு போங்க. ஜெப எண்ணெயை வாங்கிட்டு அது எல்லாமே சத்திய விதமா பேசாம பேசிட்டு தான் இருப்பாங்க. நாம செய்யற காரியத்தெல்லாம் சிலர் பரியாசம் பண்ணிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, விமர்சனம் பண்ணிக்கிட்டு, மூட நம்பிக்கைன்னு இது தேவையில்லைன்னுவாங்க, அது தேவையில்லைன்னுவாங்க, எது தேவையில்லைன்னுவாங்க, அப்புறம் கிறிஸ்தவமே தேவையில்லைன்னுவாங்க, அப்புறம் எல்லாம் நரகத்துக்கு போகன்றுவாங்க. இப்படிதான் நடக்கும். கடைசியில முடிவு அதுதான். இப்படிதான் நாங்க அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டோம். Praise the Lord. உறுதியா இருப்போம், வைராக்கியமா இருப்போம். Praise the Lord. Glory to God. விசுவாசிகளா வைராக்கியமா இருக்கீங்களா? சத்தியத்துக்காக வைராக்கியமா இருங்க. Praise Jesus. ஆட்டுடைய ரத்தத்தினுடைய அந்த வல்லமையை விட உங்களுக்காக எனக்காக பாவம் இல்லாதவராய் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் உங்க வீட்டு மேல தெளிக்கப்படுவதாக. in the name of Jesus. உங்களை பாதுகாக்கட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுக வேண்டாம். வாதை உங்களுடைய சரீரத்தை அணுக வேண்டாம். வாதை உன் ஆத்துமாவை அணுக வேண்டாம். வாதை உன் பிள்ளையை அணுக வேண்டாம். இந்த வாரத்தில் ஒரு நாள் பாதுகாப்பை பற்றி உங்களோடு நான் பேசுகிறேன். அன்றைக்கு சில விஷயத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். நான் மாலையிலிருந்து ஆராதனைக்காக நான் என்னுடைய மனதிலே கொண்டு வரும்போது ஆண்டவர் எனக்கு இன்னொரு செய்தியை தந்தார். அதுல இது எனக்கு இடையிலே வந்த என்னுடைய எண்ணம். நான் இனி அதை ஆயத்தப்படுத்துவேன். உங்களோட இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ள உங்களோட நான் அதை பேசுவேன். கேளுங்க, என் செய்தியெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ண மாட்டீங்க நம்புறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதாக. அவருடைய ரத்தம் உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு கொடுக்கட்டுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒண்ணு மட்டும் சொல்லிட்டா, மாஸ்க் கட்டினா நீங்க பாதுகாக்கப்பட்டுருவீங்களா? சந்து பொந்துல வைரஸ் உள்ள பூந்துடும் தெரியுமா? நினைக்கிறோம். மாஸ்க் எதுக்கு நான் கட்டுறேன்னா கவர்மெண்ட் சொன்னதுக்காக, அரசாங்கம் சொல்லிருக்கு மாஸ்க் போட்டு போனேன். ஆனா இந்த மாஸ்க் கட்டுறதுனால வைரஸ் வராதுன்னு எனக்கு அதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏங்க, கொசு வலையை கட்டிட்டு உள்ள பட்டாலும் கொசு உள்ள பூந்துருது. புரியுதா? நீங்க என்ன மாஸ்க் கட்டினாலும் சரி, இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்கல, ஏதாவது விதத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். பயமுறுத்தல் நீங்க நினைக்காதீங்க. இப்ப சொல்றேன், சொல்லுங்க, ஒரு 3 முறை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் வீட்டு மேல் நம்முடைய ரத்தத்தை நான் விசுவாசத்தோடு தெளிக்கிறேன். உங்க வீடு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கும் வீடு. 2வது, உங்களுடைய வீடு இயேசுவின் ரத்தத்தினாலே மூடப்பட்ட வீடு. 3வது, உங்க
உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கணும். பிளெஸிங் ஹவுஸ். சிலர் போட்டிருப்பாங்க பிளெஸிங் அப்படின்னு. சிலருக்கு பேரே பிளெஸிங். நான் யாரையும் குற்றமாக சொல்லலை, நல்லா இருக்கு அந்த பேரெல்லாம் பிளெஸிங் அப்படின்னு. அது நடத்தினா நம்ம பிளெஸிங்காக இருக்கணும். Glory to God. Praise the Lord. ஆனால் சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன் பிளெஸிங்னு போட்டு என்னை ஜெபிக்க கூப்பிடுவாங்க. என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதமே இல்லை பாஸ்டர். நான் கேட்பேன் பேனர் போட்டுருக்குது. நான் ஒரு முறை ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தரை 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு வீடியோ கேமரா இல்லாதனால கொஞ்சம் காரியத்தை மாற்றி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. கேமரா சீக்கிரம் வருதுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. அப்போ நான் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுவேன். பேசலாம். நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அண்ணாநகரில் ஒருத்தரை பார்க்கறதுக்காக அந்த ஆஸ்பத்திரியில் போயிருந்தேன். என்னுடைய 2 வீலரை பார்க்கிங் போட்டிருந்தேன். போயிட்டு திரும்ப வரும்போது அந்த பார்க்கிங்கில் இருக்கிற ஒரு சிஸ்டர், ஒரு கிறிஸ்தவ சகோதரி. அவர்கள் நான் ஊழியர்னா இருக்குது அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்பவுமே மேலே போர்டு போட்டுருவோமா, டாக்டரு, பாஸ்டர், ரெவரண்டுன்னு. நான் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன். ஏதோ நம்ம கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். நம்மளை கர்த்தர் பயன்படுத்தணும், அவ்வளோதான். என்ன கர்த்தர் பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பயன்படுத்தாமல் போட்டு என்ன பிரயோஜனம். நான் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து பார்க்கிங்கில் என் வண்டியை நான் எடுக்கிறேன். அந்த சகோதரி நீங்கள் யார் அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா. நான் உடனே பாஸ்டரு, நான் டாக்டர், நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா. அப்படியா, எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் அசம்சாவில் இருக்கிறேன். நீங்கள் எங்கே சர்ச்சுக்கு வாங்க. அந்த ஆத்துமாராயம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. உடனே நீங்கள் எங்கே சர்ச்சுக்கு வாங்க. நான் சொன்னேன் நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். ஏன்னா நான் பாஸ்டர் நமக்கு தெரியாது இல்லை. அதுக்காக தான் எப்பவுமே எடுத்தோம் நான் சொல்ல மாட்டேன். இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, இவங்க மற்ற சபையை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இவங்க மற்றவங்களை பற்றி. நான் ட்ரெயினில் உட்காந்தா கூட சரிங்க, முதல்ல எடுத்தோம் நான் பாஸ்டர்னு சொல்லவே மாட்டேன். சாதாரண உட்காந்துருப்பேன். ட்ரெயினில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, நான் பாடு உட்காந்துருப்பேன். அவங்க ஏதாவது பைபிள், ஏன்னா என் பக்கத்தில் யாராவது கிறிஸ்தவங்க உட்காருவாங்க, மற்ற சபைக்கு போகிறவங்க உட்காருவாங்க. மற்ற சபையார் நீங்கள் யாருன்னு கேட்பேன். நான் ஒரு கிறிஸ்தவர், அவ்வளோதான். அப்போ எனக்கு சத்தியம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கடைசியில் சத்தியம் எங்கே தெரியுமா போய் முடியும், நீங்கள் போகிற சத்தியம் சபை சரியில்லைன்றதுல சத்தியம் பிடிக்கிறோம். அப்போ தான் பிடிப்பேன். நாங்கள் போகிற சபை சரியில்லைன்னு சொல்கிறது தான் இவ்வளோ நேரம் பேசுனீங்களா, இதுதான் சத்தியமா, இதுலேருந்து தெரியுது நீங்கள் போகிற சபை சரியில்லை. அவங்க போகிற சபை சரியில்லைன்னு சொல்கிறது நீங்கள் சத்தியம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து தெரியுது நீங்கள் இருக்கிற சபை சத்தியம் சரியில்லைன்னு. உங்கள் ஆதாயம் யார், கிறிஸ்தவங்களா? சரி, நான் சொல்ல வேண்டியதுக்கு வரேன். கொஞ்சம் மாறி போச்சு, மன்னிச்சிங்க. வயசெல்லாம் நடமுடியாமல் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். காது உள்ளவன் கேட்க. அப்போ அந்த சகோதரி சொல்றாங்க, எங்க பிளஸிங் சபைக்கு வாங்க. நாங்களே உங்களுக்கு தெரியல பிளஸிங் எங்க இருக்குதுன்னு. எங்க பிளஸிங் சபைக்கு வாங்க, நீங்க பிளஸிங்கா இருப்பீங்க. அவங்க பார்க்கிங் ஏரியால பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பார்த்து, பிளஸிங் சபைக்கு வாங்க, நீங்க பிளஸிங்கா இருப்பீங்க. நான் சொன்னேன், இப்போ நான் என்ன பிளஸிங் இல்லாமல் என்ன இப்போ கிழிஞ்ச பேண்ட் போட்டு வந்துருக்கேன்னா, நான் என் பைக்கை பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம். சரி, எனக்கு பிளஸிங் இல்லைன்னு எதில் கண்டுபிடிச்சிங்க? பிளஸிங் சபைக்கு வாங்க, நீங்கள் பிளஸிங்காக இருப்பீங்க. இந்த கூத்தை எங்கே போய் சொல்ல? அப்போ தான் நான் சொன்னேன், இது தப்பு, இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த வார்த்தை தவறு. இயேசுவை பற்றி சொல்லுங்க, இயேசு அறியாதவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. இந்த பார்க்கிங்கில் கூட பார்க்கிங் வண்டி நிற்குது, இதில் இயேசு அறியாத மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை நடத்துங்க. அதான் உங்களுக்கு பிளஸிங். இன்னொரு சபைக்கு போகிறவங்களே, எங்கள் சபைக்கு வந்தால் பிளஸிங் என்ன, உங்கள் சபைக்கு வந்தால் பிரியாணி தான் கிடைக்குன்னு மூக்கு அழுத்துற மாதிரி சொல்லிட்டேன். பிளஸிங் வந்து உங்களுக்கு பிரியாணி தான். ஒரு இந்த சபையை பார்த்தா என் மேலே கோவப்படுவாங்க, கோவப்பட்டா கோவப்பட்டுருங்க, சொல்ல வேணுங்குதா? அந்த சகோதரிக்கு சொன்னதை சொன்னேன். அவங்க நீங்கள் யாருன்னு அப்போ தான் நான் சொன்னேன், அவர் ஊழியக்காரன். சாரி பாஸ்டர், நான் சொன்னேன், யாருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, அப்படி யாராவது சொல்லி கொடுத்தாலும் அப்படி சொல்லாதீங்க. இப்போ நீங்கள்
ஒரு 3 நிமிஷத்தை சொல்றேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 6:11. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டிலே. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். Oh, glory to God. Hallelujah. 3வது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு அடிச்சது பாருங்க, ஓபேத்-ஏதோமுக்கு ஒரு அதிர்ஷ்டங்க. ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவாராக. ஓபேத்-ஏதோமுக்கே தெரியாது. ஏன்றால் நாம பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியினாலே ஏற்பட்ட பிரச்சனை என்ன? அந்த 6ஆம் அதிகாரத்திலே ஒருவன் மரித்து போனான். உடன்படிக்கை பெட்டியை தொட்டான், அவன் மரித்தான். இதை கேள்விப்பட்ட எல்லாரும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்திலே, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது. தாவீதுக்கே பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்படி சொன்னது தாவீது தான். சொன்னார், அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, கேட்பாரட்டு கிடைக்குது, அதை நான் கொண்டு வரணும், நான் மட்டும் நல்லா இருக்கிறேனே, உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு, நல்ல இடத்துல தான் சொன்னாரு. ஆனா கொண்டு வந்த முறை மாறி போச்சு, அது சொல்ல நேரம் இல்லை. அதை ஒரு மனுஷன் தொட்டான், உடனே செத்து போயிட்டான். உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆனால் ஓபேத், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓபேத்-ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். 10ஆம் வசனத்தில் யாருமே இந்த பெட்டி எனக்கு வேண்டாம், இந்த உடன்படிக்கை பெட்டி வேணாம், எங்க வீட்டுக்குள்ள வந்தா நாங்க எல்லாரும் செத்துருவோம், தெரியாம நாங்க தொட்டா செத்துருவோம், எங்க வீட்டுக்குள்ள வந்தா நாங்க செத்துருவோம். எல்லாருக்குள்ள அந்த பயம் வந்துட்டு. ஆனா பயம் இல்லாம தன்னுடைய வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டவர் ஓபேத்-ஏதோம். நீங்க சரியான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் இயேசு ஏற்றுக்கொண்டா நீங்க நிறைய என்ன சொல்றீங்கன்னா கண்டிஷன் போடுறீங்க, நிறைய கண்டிஷன். சிலர் பெந்தேகோஸ்து சபையை விரும்பவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபை பெந்தேகோஸ்து மாதிரி இல்லை, அதையும் நான் ஒத்துக்கொள்றேன். அந்த காலத்துல தான் பெந்தேகோஸ்தே, இப்ப அது பெந்தேகோஸ்து மாதிரி ஆகிப்போச்சு. அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பிடிக்கும் ஐயா, உங்க சபைக்கு வந்து பிடிக்கணும், உங்க பாட்டு நல்லா இருக்குது, உங்க பிரசங்கம் நல்லா இருக்குது எல்லாமே. ஆனா எங்களுக்கு ஒரே பயமா இருக்குது, நீங்க இந்த சத்தியம் சொல்லி லூசா சட்டை போடுன்றீங்க, லூசா பேண்ட் போடுன்றீங்க, தலைமுடிய இஷ்டம் போல வெட்டாத, இப்படி வெட்டு, இதுல வந்து நீங்க ரொம்ப கண்டிஷன் போடுறீங்க பாரு. எல்லாருக்கும் பயங்க. நீ எந்த சபைக்கு வேணா போ, முதல்ல சமுதாய சபைக்கு போகாத, பாஸ்டர் ரொம்ப கட்டண்டிட்டா பேசுவாரு, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாரு. அதனால என்ன பிச்சை எடுக்க விட்டாரு. கடைசி வரைக்கும் அப்படிதான் பேசுவேன், சாகுற வரைக்கும், உயிர் போற வரைக்கும். மண்ணுக்குள்ள கொண்டு என்ன போட்டா கூட கண்ணு முடிக்க சான்ஸ் இருந்தா அந்த வெட்டியானதுக்கு சத்தியத்தை தான் சொல்லுவேன். என்ன புதைக்கிற இல்ல, நீ இயேசு ஏற்றுக்கொண்டு, இல்ல நாளைக்கு இதுக்குள்ள நீ வந்துருவேன். புரியுதா உங்களுக்கு? சிலர் என்ன தெரியுமா, இந்த பெட்டியை கண்டவனே எல்லாருக்கும் பயம் வந்துட்டு. உடன்படிக்கை பெட்டியை நான் உங்களுக்கு சொல்றேன், அது பிரசனத்துக்கு மட்டும் இல்ல, அது சத்தியத்துக்கு அடையாளம். அதுல ஒரு சத்தியம் இருக்குது. அது என்ன சத்தியம் தெரியுமா? இந்த பெட்டியை தொடுகிறவன் தான், தொடுகிறதுக்கு உரிமை உள்ளவங்க தான், திறக்கிறதுக்கு உரிமை உள்ளவங்க தான் திறக்கணும், தொடுகிறதுக்கு உரிமை உள்ளவங்க தான் தொடரணும். அது சுமக்கப்படணும், வண்டியை வைக்கப்படாது. அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். சுமக்க வேண்டியதை உன்னை யார் வண்டியில் வைக்க சொன்னது? அதனால அவன் செத்தான். காரணத்தை கண்டுபிடிக்காம, ஐயோ உடன்படிக்கை பற்றினா எனக்கு உங்க சபைக்கு வந்தா சினிமா பார்க்காதுன்றீங்க, அப்புறம் இப்ப சொல்றீங்க நாடகம் பார்க்காதுன்றீங்க, ட்ரெஸ் வந்து இப்படி போடாதீங்கன்றீங்க, டவுரி வாங்காதீங்கன்றீங்க, நகை போடாதீங்கன்றீங்க, முக்கால் போடுங்கன்றீங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்றீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெறுன்றீங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோட பெறுங்கன்றீங்க. எப்பா எங்களுக்கு வேண்டாம்பா,
நீங்க நல்ல சிரிப்பாகவும் பேசுறீங்க, நல்ல கண்டிப்பாகவும் பேசுறீங்க. ஆகவே நாங்கள் பட்டும் படாமல் எங்களுக்கு என்றைக்கா தேவையோ அவர் எட்டி பார்த்துட்டு நாங்க அப்படியே போறோம். ஆனா ஓபேத் அப்படி இல்லை, வரவேற்றார். என் வீட்டுக்கு வரட்டும், என் வீட்டுக்குள்ள இருக்கட்டும். அவருக்கு யாராவது சொன்னாங்களா இந்த உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டுல இருந்த ஆசீர்வாதம்? இல்லைங்க. அவருக்கு தெரியும் இந்த பெட்டி என் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன். நீங்க அந்த பெட்டிக்கு தகுதி உள்ளவராயிருந்தால் அந்த பெட்டியினால உங்களுக்கு தீமை வரவே வராது. நீங்க சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா சத்தியத்தினால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தினாலே உங்களுக்கு மேன்மை இருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம் 3 மாதம் 11 வசனத்திலே கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். 12 தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே. இதை மட்டும் சொல்றேன், ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் தான் இருந்தது. ஏன் தெரியுமா? 4வது மாதம் தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஓபேத் ஏதோமை 3 மாதத்துல கர்த்தர் சூப்பர் ஸ்டாரா மாத்திட்டாரு, உயர்த்திட்டாரு. நம்ம இப்படி தெரிஞ்சுதான் என் வீட்டுல கொண்டு நான் வச்சிருப்பேனே, உடனே தான் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருந்து 4வது மாசம் அது டிரான்ஸ்பர் ஆகுது. நீங்க சத்தியத்தை லேட்டா அறிஞ்சீங்கன்னா நீங்க அறிகிற காலம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவில் இருக்கும். நீங்க சத்தியத்துல நீங்க அறிந்து சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது மாற்றினது போலதான் உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிடுவீங்க. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்து என்ன செய்த பண்ணினா அங்க அந்த 12வது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு என்ன செய்யப்பட்டது? அப்பா ஓபேத் ஏதோமுடைய வீடு இப்ப முன்ன மாதிரி இல்லப்பா, ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாம் வந்து விட்டது. அப்பதான் என்ன தெரியுமா? தாவீதுக்கு என்ன நடந்ததோ ஓபேத்துக்கு அவன் வீட்டாருக்கு எல்லாம் நல்லா சூப்பர் ஆயிட்டாங்க. இனிமேல் அங்க இருக்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம் சொல்லியிருந்தாலும் ஓபேத் ஏதோம் வீட்டுல 12 மாசம் 12 வருஷம் ஓபேத் ஏதோம் சூப்பராக இருப்பார். அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் போச்சான்னு கேட்காதீங்க. அந்த ஆசீர்வாதம் ஓபேத் ஏதோம். சிலர் அப்படிதான் பேசுவாங்க, உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டை விட்டு போனபடினால ஓபேத் ஏதோ ஆசீர்வாதத்தை இழந்து போனான். கவனமா இருங்க, அடுத்த எதுக்கு போயிடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்ததுதான். பிரைஸ் தி லார்ட். கண்களை விடுவோமா? தலை வணங்குவோம், ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற வீடு, இயேசுவின் ரத்தத்தினாலே மூடப்பட்ட வீடு, சத்தியத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எங்கள் சபையால் இந்த தேசத்தில் உள்ளவர்கள் இந்த செய்தி கேட்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இப்படிப்பட்டதாக இருக்கிற விஷயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. நாளை காலை உங்களை சந்திப்போம்.